ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நான் பார்க்க போகிற படம் 2025 ஒரு அமெரிக்கன் அப்போகாலிப்டிக் பொலிட்டிக்கல் த்ரில்லர் படமாக தமிழ் டப்பிங்லே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற ஹவுஸ் ஆஃப் டைனமைட். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் ஒலிவியா வாக்கர். இவங்க பேசிக்காக அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸ் இருக்குது இல்லையா, அந்த ஒயிட் ஹவுஸில் சிச்சுவேஷன் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு சீனியர் ஆஃபீஸராக வேலை பார்க்குற ஒரு லேடி. இவங்களை பொறுத்தளவுக்கு வழக்கமான ஒரு ஷிஃப்ட்டு ஓகே போவோம் அப்படின்னு வேலையை பார்க்குறதுக்கு போகிறாங்க. இவங்களுடைய முக்கியமான வேலையை, அந்த சிச்சுவேஷன் ரூமுடைய பர்பஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஒரு பெரிய தாக்குதல், ஏதோ ஒரு கண்ட்ரி அமெரிக்காவுக்கு அகென்ஸ்டாக ஏதோ ஒன்று பண்ணிருச்சு அப்படின்னு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த சிச்சுவேஷனுடைய தீவிரம் என்ன, அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அந்தந்த டீம் எல்லாத்துக்கிட்டையும் எல்லாத்தையும் பேசுகிறதெல்லாம் பேசி கடைசியாக இந்த அளவுக்கு இந்த நிலவரத்தில் இந்த பிரச்சனை இப்போ இருக்குது சார், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஃபைனலாக பிரசிடென்ட்டுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு போகணும். எந்த ஒரு விஷயத்துலையும் இம்மி பெசகினாலும் பெரிய பிரச்சனை வந்துடும். அந்தளவுக்கு ஒரு முக்கியமான பொசிஷனு, அவ்வளோ பெரிய டீம் ஒன்று இருக்குது அங்கே. அந்த டீமை கிட்டத்தட்ட இவங்க தான் லீட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு அன்ஐடென்டிஃபைடு ஒரு நியூக்ளியர் மிசைல் எங்கேயோ இருந்து, அது பசிபிக் கடலிலிருந்து வந்து வீசப்பட்டது, அங்கேருந்து தான் லான்ச் பண்ணப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஆனால் அதை யார் லான்ச் பண்ணாங்கங்கிறதே தெரியல. ஆனால் இவங்களுடைய கணக்கு என்ன அப்படின்னா, இப்படி ஒரு ஏவுகணையை ஒருத்தவங்க ஏவி விட்டாங்க, இப்போ நேர அது அமெரிக்காவில் தான் வந்து விழுக போகுது. முதல்ல இவங்க இல்லை வேற எங்கேயோ கடலில் தான் போய் விழுக போகுது அப்படின்னு கொஞ்சம் கேஷுவலாக இருக்கிறாங்க. போக போக இல்லை, அதனுடைய அந்த ட்ராவல் பாத் இருக்கு இல்லையா, அந்த பாதை மாறுது. எனக்கு என்னவோ கண்டிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்டேட் மேலே தான் இது விழுக போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பு பற்றிக்க ஆரம்பிக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கதாநாயகிக்கு கிடைக்குது. சரி, இப்போ எவ்வளோ டைம் இருக்குது, இதுக்கு நம்ம பிரசிடென்ட்கிட்ட எல்லா விஷயங்களும் ஆலோசனை பண்ணி அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம செய்ய முடியும். நம்மளா எந்த செல்ஃபாக எந்த ஒரு விஷயம் நம்மளா பண்ண முடியாது. இதுக்கு எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு கேட்டால், அது என்ன டைம் இருக்குது, ஒரு 15-20 நிமிஷம் தான் மேக்ஸிமம் தாங்கும். அதுக்குள்ளே ஏதோ ஒரு சிட்டி மேலேயோ இல்லை ஒரு ஸ்டேட் மேலேயோ கண்டிப்பாக வந்து இங்கே விழுக போகுது அப்படிங்கிற அளவுக்கு அங்கே பற்றிக்க ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை. இதுக்கப்புறம் அந்த சிச்சுவேஷன் ரூமில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, ஆடியன்ஸான படம் பார்க்குற நம்மளே பரபரப்புடைய உச்சிக்கு போயிடுவோம். இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது கேத்ரின் பிகலோவுடைய ஒரு படம். அந்த அம்மாவுடைய படம் அப்படிங்கிறனால தான் எனக்கு இது தமிழ் டப்பிங்கில் இருக்குதோ இல்லையோ, இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இது தமிழ் டப்பிங்கில் வந்துச்சுங்கிறதுக்காகலாம் இப்போ நம்ம உடனே போய் பார்க்கல. இது கேத்ரின் பிகலோவுடைய படம் அப்படிங்கிறனால தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா அதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, அந்த அம்மா எடுத்த த ஹர்ட் லாக்கர் படமாகட்டும், ஜீரோ டார்க் 30 படமாகட்டும், இந்த படங்கள் 2 போதும். இப்படி படங்கள்லாம் நினச்சி தான் பார்க்க முடியும், எடுக்க முடியாது. அப்படி படங்கள் அது 2மே அந்த மாதிரி அட்டகாசமான ஒரு ஃபில்ம் மேக்கரு. 10க்கு நம்ம ஜேம்ஸ் கேமரனுடைய சம்சாரம் இந்த அம்மா. இப்போ கிடையாது, இந்த அம்மா 3வது சம்சாரம். என்னது 3வது சம்சாரமா? ஆட விடுங்க சார், அவருக்கு 5 சம்சாரம், இதில் 3வது சம்சாரம் இந்த அம்மா. ஒரு 89-91 வரைக்கும் 2 வருஷம் தான் அவரோட குடும்பம் நடந்துச்சு, அதோட வந்துருச்சு. இது தெரிஞ்ச விஷயம் தானே. எப்படி ஆப்போசிட் போல்ஸ் தான் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய மூலக்காரர் அப்படின்னா இந்த அம்மா அதுக்கு மேலே ஒரு மூலக்காரி. எங்கிட்ட ஒரு வீட்டில் ஒன்றா குடும்பம் நடத்துறது அப்புறம் அந்த அளவுக்கு சும்மா மேக்கிங்லையும் சரி ஸ்டேஜிங்லையும் சரி தெரிக்க விடும் கேத்ரின் பிகலோ எப்பயுமே. அப்படி ஒரு படமாகத்தான் இந்த படத்தையுமே அந்த அம்மா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. ஹெட்லாக்கர்லாம் பாருங்கள், சீட் எட்ஜில் உட்காந்துருப்பீங்க, அதே தான் ஜீரோ டார்க் 30க்குமே பொருந்தும். அந்த மாதிரி படங்கள் அதெல்லாம். இதில் இந்த படமும் கிட்டத்தட்ட படம் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய விஷயங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, அது யார் பண்ணாங்கங்கிறதே தெரியல. இவங்களுக்கு ஒரு வேளைக்கு இது சீனாக்காரன் பண்ணியிருப்பானோ, இல்லைங்க இது ரஷ்யாக்காரங்க பண்ணியிருப்பாங்களோ, எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் அவ்வளோ லேஸில் பண்ணுற மாதிரி தெரியல, இந்த நார்த் கொரியன் பயப்புல தான் பண்ணிட்டானோ அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள பயங்கர பதட்டம் ஆகிடும். முக்கியம் என்ன அப்படின்னா, இதில் யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத முதல்ல இவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த நபர்கிட்ட பேசி இந்த லான்ச்சை இப்போ நீ திருப்பி வாங்குற, இதை வேற எங்கேயாவது டைவர்ட் பண்ணி கடலில் போய் விழுந்து வெடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுற, இல்லைன்னா பதிலடி திருப்பி உடனே இங்கே வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதை விட முக்கியமாக, இன்கேஸ் நம்மளா இவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு பதிலடி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த கண்ட்ரி இந்த பிரச்சனை கையில் எடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகணும். அதனால இவங்களுக்கு பல பக்கம் பத்திக்கிட்டு எரியுது. அவன் சீட்டில் உட்கார முடியாத அளவுக்கு அவனுக்கு சுடுது கீழே. அவ்வளோ பிரச்சனையில் போகிற அந்த பரபரப்பை நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் சும்மா ஆடியன்ஸை சீட் எட்ஜில் உட்கார வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பற்றிக்கிட்டு எரியும் இந்த படம். 2 கேரக்டர். ஒன்று இட்ரிஸ் எல்பா, அவர் தான் வந்து அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்டாக US பிரசிடென்ட்டாக பண்ணியிருப்பாப்புல. என்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான ஆக்டருங்கிறது அவருக்கு தெரியும். அப்படி போகிற போக்கில் நேச்சுரலாக பண்ணிட்டு போகிற பர்ஃபார்மன்ஸை நம்ம டென்சல் வாஷிங்டன் மாதிரி இன்னொரு பர்ஃபார்மரு செம்மையாக பண்ணியிருப்பார். சிம்பிளாக அங்கங்கே அப்படி பண்ணிட்டு போயிருப்பாப்புல, செம்மையாக பண்ணியிருப்பார் அந்த கதாபாத்திரத்தை. அதே மாதிரி கதாநாயகியாக அந்த ஒலிவியா வாக்கர் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை ரெபேக்கா ஃபர்கூசன் தான் பண்ணியிருப்பாங்க. செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்ககிட்டையும். என்ன ப்ரெஷர் இல்லை எப்பா, நம்ம ஒரு கம்பெனியில் போயிட்டு 2 ப்ராஜெக்டை பண்ணிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு நாக்கு தெளிது. ஐடி கம்பெனியில்
இந்த மாதிரி பொசிஷன்லாம் நின்று ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா மொத்த நாட்டுக்கும் உள்ள இருக்க சிவிலியன்ஸுக்கும் பிரச்சனைனா உன் தலையை தான் உருட்டுவாங்கும் போது எந்த மாதிரி ஒரு பொசிஷனு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பிரசிடென்ட்டுக்கு சொல்லியிருக்கணும், என்ன வேலை பண்ணி வச்சுருக்கீங்கன்னா என்ன சொல்ல முடியும் நீங்கள்? அந்த அளவுக்கு அந்த ப்ரெஷர் அவங்க என்ன அவங்களுக்கு வருதோ அந்த ப்ரெஷர் ஆடியன்ஸுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸில் புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க அவங்க. அந்த கதாபாத்திரத்தை சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் எக்கச்சக்கமான பேர் எல்லாருமே அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க அப்படின்னே நான் சொல்லுவேன். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது 2008 வெளியான வேண்டேஜ் பாயிண்ட் வேற ரகமான படம். வேண்டேஜ் பாயிண்ட்லாம் இது வரைக்கும் அப்படியா இந்த படம் மட்டும் நீங்கள் சொல்லி தான் நான் கேள்விப்படுறேன் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல வேண்டேஜ் பாயிண்ட்டை பாருங்கள். வேற மாதிரி படம், தரமான சம்பவம். அந்த படம் என்ன படம்டா சாமின்னு வைக்க வேண்டிய ஒரு படம். அப்படி ஒரு தமிழில் கொடுக்க வேண்டிய படம், வேற லெவல் படம் அது. அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அதில் என்ன ஃபீல் கிடைச்சதோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் அந்த படத்தில் எனக்கு கிடைச்சது. ஏன்னா ஒரு சம்பவம் நடக்கும், ஹீரோயின் அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த ரூம், இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த சுச்சுவேஷன் ரூம்னு, அந்த ரூமுக்குள்ளே இருக்கவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் காமிச்சிருவாங்க வரிசைக்கு. வேற ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் காமிச்சிட்டு கடைசியாக யூஎஸ் பிரசிடென்ட்டுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவரை சுற்றி என்ன நடக்குது, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறத தவிர அவரை சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நடந்த ஒரு சில காட்சிகள் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஆனால் முதல்ல நாங்கள் காமிச்சது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில், இப்போ காமிச்சது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படிங்கிற மாதிரி வேண்டேஜ் பாயிண்ட் மாதிரியே ஒரு சம்பவத்தை ஒன்று பண்ணியிருப்பாங்க. செம்மையாக இருந்தது. எனக்கு அந்த படம் தான் ஞாபகம் வந்தது. வேண்டேஜ் பாயிண்ட்டும் இது வரைக்கும் பார்க்குறேன்னா அது எதுவும் சத்தியமாக பார்த்துருங்க, கண்டிப்பாக எனக்கு தேங்க் பண்ணுவீங்க. அப்படி ஒரு படம் அது. இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் டெக்னிக்கலி செம்ம சவுண்டான ஒரு படம். கேத்ரின் பிகிலோ கிட்டலாம் டெக்னிக்கலி என்னங்கிற பேச்சே இருக்காது. வேற ரகமாக படத்தை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர் அந்தம்மா. இந்த படத்தையும் அந்த அளவுக்கு வெளுத்து வாங்கியிருக்கு. ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுக்கெல்லாம் மிகப்பெரிய பாராட்டுகள். என்னங்க அது செட்டா அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டி விட்டுருப்பாங்க. அப்படி போட்டிருப்பாங்க இந்த படத்தில். ஒரு செட்டையும் பாருங்கள், ஒரே செட்டு தான், ஆனால் அது அந்த அளவுக்கு பிரமிக்க வச்சுருப்பாங்க நம்மளை. அதே மாதிரி சிஜி விஎஃப்எக்ஸும் செம்மையாக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். பல சிச்சுவேஷன்ஸ், அந்த சிச்சுவேஷன் ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இவங்க வந்து விஎஃப்எக்ஸ்லாம் கன்சீவ் பண்ணியிருப்பாங்க. அது சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, படம் பார்த்து முடிச்சா எல்லா பயிலேருந்து கேள்வி தான் கேட்பீங்க. எனக்கே அதுதான் ஞாபகத்தில் வந்ததுக்கு முதல்ல தோணு அதுதான். இப்படி ஒரு படத்தை இவ்வளோ ஒரு ரேஞ்சுக்கு ஆடியன்ஸை கடைசி வரைக்கும் சீட் எட்ஜில் கொதிக்க உட்கார வச்சுக்கிட்டு என்னம்மா இப்படி விட்டுவிட்டீங்க கிளைமேக்ஸை அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். இதுக்கு மேலே எதையுமே நான் சொல்ல விரும்பலை. அந்த கிளைமேக்ஸில் தான் நீங்கள் மிகப்பெரிய அளவில் டிசப்பாயிண்ட் ஆவீங்க. அதுதான் இதனுடைய மிகப்பெரிய பிரச்சனையே, பெரிய ட்ராபேக்கே அந்த படத்துக்கு அதுதான். அதை தவிர என்ன நடக்க போகுதுங்கிற அளவுக்கு வேறு லெவலில் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிற ஒரு படம், டெஃபினட்டாக அட்டகாசமான ஒரு படம். ஆனால் அந்த கிளைமேக்ஸை தவிர்த்திங்கன்னா, அந்த கிளைமேக்ஸ் வந்து முடியும் போது தான் வாங்க இருந்துருச்சு, எவ்வளோ நேரம் உட்காந்து பொறுமையாக பார்த்துருந்தோம், வேற மாதிரி ரகமாக என்னங்க எப்படி வந்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம். இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். என்கிட்ட கேட்டால் ஒரு நல்ல படம் தாங்க. இந்த கிளைமேக்ஸ் சுற்றிக்கு அந்த பக்கம் வச்சுட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நல்ல படம் தான். ஒரு படம்னா மேக்கிங், ஸ்டேஜிங், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி புல் ஆஃப் பண்ணணும், டெக்னிக்கலி சவுண்டாக ஒரு படத்தை எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கு இந்த படம் நிச்சயமாக ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அந்த கிளைமேக்ஸ் தான் அப்படி உப்புச்சப்பு இல்லாமல் போச்சு. அதுதான் பிரச்சனை. அதை மட்டும் விட்டுட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.